Hey all, Polityல இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து தேர்ட் வீடியோ இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் இதில் பார்ப்போம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ராஹிபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டிராஃபிக்கிங், செகண்ட் ஒன் வந்து ஃபோர்ஸ்ட் லேபர், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 16 years of age in any mines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 23 and 24 வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு. ஸோ ஆர்டிகல் 23 என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பற்றி பேசுவாங்க. ஸோ என்னென்னா, ஒருத்தரை கடத்தி கொண்டு போயிட்டு ப்ராஸ்டியூஷன் ஒர்க்குக்காக எங்கேயும் வந்து வேறு இடத்துல விற்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பெக்கர், ஃபோர்ஸ்ட் லேபர்னால் பெக்கர். ஸோ இது வந்து 23ல சொல்லியிருக்காங்க. 24ல் வந்து சில்ட்ரனை வந்து எந்த ஹசார்டஸ் ஒர்க்ஸ்லையும் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு 24ல் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். பட் இங்கே 16 பதிலாக 14 years of ஏஜ்னு வந்துருந்தா இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ என்ன ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 ஒன்லி, ஆப்ஷன் சி. அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் இஸ் அ சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் அ டெமோக்ரஸின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துனே தெரியுது. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஆர்டிகல் 326ல் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ சேலியன்ட் ஃபீச்சர், ஐ மீன் த ரைட் டு ஓட். அடுத்து, இன் இந்தியா த ரைட் டு ஓட் வாஸ் கிவன் டு த பீப்புள் ஒன்லி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து 100 years அப்படிங்கிற இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 பார்த்தோம். ஸோ 1919ல் இந்தியன் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் கொண்டு வந்தது 1919 தான். அதில் பார்த்துட்டிங்கன்னா த ரைட் டு ஓட் கொடுத்தாங்க. பட் அதுலேயும் வந்து லிமிட்டடான ஓட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்க இன்கம் பொறுத்து தான் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தது. ஸோ அதில் வந்து விமன் ஆல்சோ வேர் அலவுட் டு ஓட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அதை பார்க்கலன்னா வந்து அந்த வீடியோ பார்த்துட்டிங்க வாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் வந்து தப்பு. ஸோ 1 only இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு த கிராம் பஞ்சாயத் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்டு நல்லா பாருங்கள், இன்கரெக்ட். ஸோ எனி ஒன் ஹூ இஸ் 18 years old or more and who has the right to vote is a member of the கிராம் சபா. ஸோ கிராம் சபான்னு ஒன்று இருக்குது, கிராம் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது. அதை நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1 second. இப்போ பாருங்கள், கிராம் சபா இங்கே இருக்கும், கிராம் பஞ்சாயத்து இங்கே இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 1992ல் வந்துட்டு 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பஞ்சாயத்து அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கடியில் தான் கிராம் சபா, கிராம் பஞ்சாயத்து கொண்டு வந்தாங்க. கிராம் சபானா என்னென்னா வைடர் கொனோட்டேஷன், நிறைய பேர் இருப்பாங்க. இதே கிராம் பஞ்சாயத்து என்னென்னா எலெக்டட் பாடி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனி ஒன் ஹூஸ் ஏஜ் ஆஃப் above the age of 18 வந்து என்ன ஆகலான்னா, எலக்டோரல் ரோலில் அவங்க பேரை வந்து போட்டாங்கன்னா கிராம் சபாவில் மெம்பர் ஆயிடலாம். கிராம் சபாவில் மெம்பர் ஆயிடலாம். சபானா பெருசு. ஸோ எனி ஒன் ஹூஸ் above the age of 18 கேன் ஜாயின் கிராம் சபா. ஸோ இது கரெக்ட். அடுத்து, த செக்ரட்டரி ஆஃப் த கிராம் சபா இஸ் அப்பாயிண்டட் பை த கிராம் பஞ்சாயத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துனே இந்த ஆப்ஷன் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அந்த செக்ரட்டரி ஆஃப் த கிராம் சபாவில் இருப்பார் இல்லையா, அந்த செக்ரட்டரி இஸ் அப்பாயிண்டட் பை த கிராம் பஞ்சாயத்து கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்ரட்டரி கிராம் சபாவுக்கு மட்டும்தான் செக்ரட்டரியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கிராம் பஞ்சாயத்துக்கும் இவர் தான் செக்ரட்டரி. இவர் தான் என்ன பண்ணுவார்னா, மீட்டிங்லாம் நடக்குதுன்னா எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிடுவார். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ த செக்ரட்டரி ஆஃப் த கிராம் சபா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காலிங் த மீட்டிங்ஸ் ஆஃப் த கிராம் பஞ்சாயத்து. இப்போ தான் பார்த்தோம், இதில் செக்ரட்டரியாக இருக்கிறவர் கிராம் பஞ்சாயத்துலேயும் செக்ரட்டரியாக இருப்பார். ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காலிங் த மீட்டிங்ஸ். ஸோ வந்து ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட் ஆன்சர், 1 கரெக்ட் ஆன்சர். ஸோ 1 இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒர்க் ஆஃப் கிராம் பஞ்சாயத் இன்க்ளூட்ஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒர்க் ஆஃப் கிராம் பஞ்சாயத்தில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரோட்ஸ், ட்ரைனேஜஸ் அண்ட் காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ், இதெல்லாம் கிராம் சபா பார்ப்பாங்க. அடுத்து, லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் லோக்கல் டேக்ஸஸ், அங்கே இருக்கிற லோக்கல் டேக்ஸை வந்து லெவி பண்ணி அதை கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து கிராம் பஞ்சாயத்தோட வேலை. அடுத்து, எக்ஸாமின் த ஒர்க் ஆஃப் ரூரல் போஸ்டல் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் போஸ்டல் ஆஃபீஸ் ஆர் த சர்வீஸ் கம்ஸ் அண்டர் யூனியன் கவர்மெண்ட். ஸோ யூனியன் கவர்மெண்ட் கடியில் வரும், கிராம் பஞ்சாயத்து கடியில் வராது. ஸோ ஆப்ஷன் இதில் என்ன கரெக்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 and 2 சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவாலிட்டி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆர்டிக்கல் 14ல் மென்ஷன் பண்ணுறாங்க.
ஓகேயா, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி 14லேருந்து ஃபுல்லாக வரும். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, தட் இஸ் கரெக்ட். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து ஆர்டிகல் 18 கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், இதை பார்த்துனே நீங்கள் வந்து அதுக்காக தான் உங்களுக்கு 1, 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துனே நீங்கள் தப்புன்னு போட்டுருவீங்க. ரிசர்வேஷன் எப்படி கொடுக்கும், அது எப்படி நீங்கள் ஈக்குவாலிட்டிக்கு அது வந்து சம்மந்தமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது. இஃப் சர்டன் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி இருக்குல்ல, அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஜாப்ஸில் ஒழுங்காக ரெப்ரசென்ட் ஆகலைன்னா ஆர் த மைனாரிட்டிஸ் வந்து ஒழுங்காக ரெப்ரசென்ட் ஆகலைன்னா வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் சில ஜாப்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ஸ்ட்ரீமில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜாப் வந்து பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு ரீசன் ரிசர்வேஷன் கொடுக்குறக்கு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் ஒன் வில் ஆல்சோ கம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல் ஆஃப் தி அபவ் 3D. Next one, consider the following statement கொடுத்துருக்காங்க. The government has tried to implement equality that is guaranteed in the constitution through laws and government schemes ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவாலிட்டி நம்ம வந்து லாவும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னால தான் கொண்டு வர முடியும். ஸோ கேரளா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் அ மிட் டே மீல் ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவுமே தப்பு. மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்ததே வந்து தமிழ்நாட்டில் தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, இந்த ஆன்சர் பண்ணுவோம். ஸோ த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ட்ரான் ஃப்ரம் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதில் என்னென்னா, இப்போது சிஎம் இருக்காங்களே, அவங்க வந்து இது ஆர் பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேஷன் ஆல்சோ. ஸோ லெஜிஸ்லேஷன் நடக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ட்ரான் ஃப்ரம் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இந்த ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து, ஆஃப்டர் த எலெக்ஷன் த எம்எல்ஏஸ் எலெக்ட் த சீஃப் மினிஸ்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏஸ் தான் சீஃப் மினிஸ்டர்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ரூலிங் பார்ட்டிஸ் தான் வந்து சீஃப் மினிஸ்டரை எலெக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஆப்ஷன், த கவர்னர் செலக்ட்ஸ் அண்ட் அப்பாயிண்ட்ஸ் வேரியஸ் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. சீஃப் மினிஸ்டர் தான் வந்து செலக்ட் பண்ணி வேரியஸ் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஒரு வேலைக்கும். ஸோ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் த ராங் ஆன்சர். கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 only is the correct answer. Next one, with reference to types of government, which of the following statement is are incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ incorrect அப்படிங்கிற ஆப்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ in a direct democracy, people participate in democracy by electing their representatives directly through electionsன்னு சொல்லியிருக்காங்க. இது இங்கே டெமோக்ரஸின்னு கேட்கல, இன்னும் டைரக்ட் டெமோக்ரஸின்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் டெமோக்ரஸினாவே எக்ஸாம்பிள் ஸ்விட்சர்லாண்டுக்கு போயிருங்க. அங்கே எப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்களுக்கான பாலிசியெல்லாம் மேக் பண்ண மாட்டாங்க. இவங்களே டைரெக்டாக பாலிசிக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸை இவங்களே சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இன்டர்மீடியேட்டரி இருக்காங்க, அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்க வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. அண்ட் டைரக்ட் டெமோக்ரஸியோட சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி இன்னொரு வீடியோலும் பார்த்தோம். ரீகால், பிளெபிசைட், ரெஃபரண்டம், இதெல்லாம் வந்து டைரக்ட் டெமோக்ரஸியோட டூல்ஸ். அடுத்து, இன் அ மொனார்கி த கிங் குவீன் இஸ் required to defend his/her actions to the common people if they are unsatisfied with his/her actions. ஸோ வந்து மொனார்க்கிலே வந்து அப்சல்யூட் மொனார்க்கி இருக்குது, ஃபெட்ரல் மொனார்க்கின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா மொனார்க்கினாவே வந்து அவங்க பீப்புளுக்கு பதில் சொல்லணும் தேவையில்லை. ஸோ இட் இஸ் அவங்களோட சோல் டெசிஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு, இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ ரெண்டுமே வந்து இன்கரெக்டான ஆப்ஷன். ஸோ போத் 1 and 2 கரெக்டாக போடுங்க, போத் 1 and 2. அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் விச் ஆஃப் த following statement is are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர் மீன்ஸ் ஈச் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் performs and separate specific functions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரியை செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ எதுக்கு செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கோன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்கணும், ஒருத்தர் இன்னொருத்தவங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட், ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்து, த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் அகேன்ஸ்ட் த ஸ்டேட்ஸ் ஆர்பிட்ரி பவர்ஸ். ஸோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்குல்ல, அது வந்து நெகட்டிவ் கொனோட்டேஷன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து அவங்களோட ஆர்பிட்ரி பவர்ஸை வந்து பீப்புள் மேலே இம்ப்ளாய் பண்ணக்கூடாது. ஏதாவது வந்து ப்ரீச் ஆஃப் த லா. ஸோ நம்ம லாவில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா தான் நம்மளை வந்து தண்டிக்க முடியும். தப்பு பண்ணாமல் ஆர்பிட்ரி ஆக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் என்ஃபோர்ஸபிள் ஒன்லி பை த சுப்ரீம் கோர்ட்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக இந்த ஆப்ஷன் தப்புன்னு போட்டுடலாம். ஏன்னா டிபிஎஸ்பி இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படிங்கிற வேர்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து இல்லை என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் கேட்டிருக்காங்க. 1, 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் டஸ் நாட் வயலேட் அ பர்சன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ டஸ் நாட்னு கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா டஸ் நாட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னென்னா எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா அ கிராஜுவேட் பர்சன் இஸ் நாட் கெட்டிங் ஒர்க். ஸோ இது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுதா? இல்லை, கான்ஸ்டியூஷனில் எதுவுமே வந்து நம்மளுக்கு ஒர்க் கண்டிப்பாக தரணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்து விமன் ஆர் நாட் அலவுட் டு என்டர் டெம்பிள் ப்ரிமைசஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது. ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதை வயலேட் பண்ணுறதுனால தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இட் டஸ் வயலேட். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து அ ஃபார்மர்ஸ் லேண்ட் இஸ் பீயிங் டேக்கன் அவே ஃப்ரம் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஹைவே. இது முதல்ல பார்த்துட்டிங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கடியில் கொடுத்துருந்தாங்க 31. இப்போ என்னென்னா இதை எடுத்து 300A போட்டுட்டாங்க. இட்ஸ் மியர்லி அ லீகல் ரைட் நவ். ஸோ அதனால தான் எடுத்து அங்கே போட்டாங்க 44th அமெண்ட்மெண்ட்டில். ஸோ எது வந்து டஸ் நாட் வயலேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 and 3. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஆப்ஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எது வந்து வயலேட் பண்ணும் அப்படிங்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த 2 இருக்குது. ஸோ வயலேட் அதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 1 and 3. அடுத்து which of the following persons were the members of the Constituent Assembly of India. ஸோ Constituent Assembly வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறக்காக ஒன்றா கூடினவங்க தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மேஜர் கமிட்டிஸ் மைனர் கமிட்டிஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதில் இருக்கிற கமிட்டிஸில் யாரெல்லாம் மெம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண்டிட் ஜவஹர்லால் நேரு நம்மளுக்கு தெரியும். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், ஸ்டியரிங் கமிட்டியில் இருந்திருப்பார். அடுத்து ராஜ்குமாரி அம்ரித் கவுர், இவங்களும் வந்து member of Constituent Assembly. அடுத்து டாக்டர் ஜான் மத்தாய் இஸ் ஆல்சோ அ மெம்பர் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ ஆப்ஷன் வந்து 1, 2, 3, 4 பேரை மட்டும் பார்த்துக்கோங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், ராஜ்குமாரி அம்ரித் கவுர், டாக்டர் ஜான் மத்தாய். அடுத்து consider the following statement regarding the Constituent Assembly of India. So the first session of the Constituent Assembly was held on 9th December 1946. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன் இருக்கு இல்லையா, நம்ம இப்படி போடலாம் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது எப்போனா 9th December 1946 தான். அடுத்து த ஃபைனல் செஷன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் ஹெல்ட் ஆன் 26th November 1949. ஸோ கான்ஸ்டியூஷன் டேயை கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் செஷன் அப்போ கிடையாது, 24th January 1950 அப்போ தான் வந்து ஃபைனல் செஷன் நடந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 1950 கமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம், நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா 24 Jan 1950 தான் இந்த இடத்துல வரும். ஸோ செகண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பார்லிமெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா ஆர் எலெக்டட்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தனே நீங்கள் போட்டுடலாம் லோக்சபா ஆல் த மெம்பர்ஸ் எலெக்டடாக இல்லையா. ஸோ டோட்டலாக லோக்சபாவில் 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 543 மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் அண்ட் தென் த ரிமைனிங் 2 மெம்பர்ஸ் வந்து ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டிலேருந்து வருவாங்க. இஃப் தே ஆர் நாட் ரெப்ரசன்டட் இந்த 543 ஒழுங்காக ரெப்ரசென்ட் ஆகலைன்னா பிரசிடென்ட் வந்து இவங்களை நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும். ஸோ ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி வந்து ஒழுங்காக ரெப்ரசென்ட் பண்ணலன்னா கவர்னர் வந்து 1 மெம்பரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்து பார்லிமெண்ட் while in session begins with a 0 hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 hourல மென்ஷன் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ பார்லிமெண்ட் வந்து 11 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ 11 to 12 வந்து ஃபர்ஸ்ட் வந்து question hour, அதுக்கப்புறம் 12 to 1 பார்த்துட்டிங்கன்னா 0 hour வரும். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர், அதுக்கப்புறம் தான் 0 hour. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க, போத் ஆர் இன்கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரூல் ஆஃப் லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஆர்பிட்ரி ஆக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ரூல் ஆஃப் லா யார்கிட்டேருந்து எடுத்தோன்னு சொல்லி கமெண்ட்டில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஆர்பிட்ரி ஆக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட், ஆமாம் அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் நோ ஒன் இஸ் அபவ் த லா, இதுவும் கரெக்ட். அதுக்கப்புறம் ஒன்லி த பார்லிமெண்ட் கேன் enact laws அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். பட் இது ரூல் ஆஃப் லா கடியில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் அதுக்கடியில் வரும். ஸோ பார்லிமெண்ட் அதோட வேலை என்ன, லா மேக் பண்ணுறது. ஸோ அது எதில் வரும், நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் செப்பரேஷன் ஆஃப் பார்னு. ஸோ செப்பரேஷன் ஆஃப் பாரில் வரும். பட் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஆர்பிட்ரி ஆக்ஷன்லேருந்து அதுக்கப்புறம் நோ ஒன் இஸ் அபவ் த லா அப்படிங்கிற கான்செப்டில் ரூல் ஆஃப் லா வரும். ஓகே, ஸோ இதில் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 2. அடுத்து
last question, with reference to PIL, public interest litigation, which of the following statement is are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ public interest litigation can be filed in both Supreme Court and a High Court. ஸோ இப்போ PIL ஃபைல் ஆல்ரெடி நான் PIL வந்து அந்த ஃபுல் டெஸ்ட் வீடியோவில் எடுத்தேன். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், PIL இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து ஹை கோர்ட் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணலாம். யார் ஃபைல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் வந்து யார் வந்து அக்ரீவ்ட் பர்சனோ, இப்போ எனக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னா நான் மட்டும்தான் போய் கேஸ் போட முடியும். இப்போ அப்படி கிடையாது. இப்போது நான் என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நடந்தால் அவங்களுக்காக நானும் போய் PIL போடலாம். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் தான் போட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு ஆர்கனைசேஷனே சேர்ந்து ஒரு ஸ்லம் ஏரியாவை காப்பாற்றணும், அங்கே ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலும் வந்து PIL போடலாம், ஒரு ஆர்கனைசேஷனும் PIL போடலாம். அவங்களுக்கு பிரச்சனை நடந்தால் மட்டும் போட தேவையில்லை, வேறு யாருக்காவது நடந்தாலும் போடலாம். அண்ட் மியாலி இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நம்மளுக்கு ஜஸ்டிஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். அடுத்து இந்த PILக்கு வந்து ஃபார்மல் ப்ரொசீஜர்லாம் கிடையாது. ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிட்டு போயிட்டு ஹைகோர்ட்டில் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாலும் தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் PIL. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஆன்சர் போடுவோம். ஸோ PIL கேன் பி ஃபைல்ட் இன் போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஸோ இப்போ பார்த்த மாதிரி ரெண்டுலேயுமே வந்து ஃபைல் பண்ணலாம். ஒன்லி அன் இண்டிவிஜுவல் அசோசியேட்டட் வித் வயலேஷன் ஆஃப் அ ரைட் கேன் ஃபைல் அ PIL. இது இப்போ தான் தப்புன்னு பார்த்தோம். பிகாஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் வேறு யாருக்காகவும் தே கேன் ஃபைல் அ PIL. அடுத்து formal procedure has been laid down by the Supreme Court to register a PIL. இதுவும் தப்பு. ஏன்னா ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுத்தாவே that is considered to be a PILனு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, which one of the following is correct ன்னு கேட்டிருக்காங்க. 1 only is the correct answer. Okay friends, thank you.